அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிர் சேனலின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற மே மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களினுடைய ஜாதகப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சந்திரனும் கேதுவும் பரம எதிரிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று சேரும் போதெல்லாம் ஒரு கிரகண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப யோகம் உருவாகுது. இந்த அசுப யோகம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. நவ கிரகங்களை பார்த்தீங்கன்னா கேதுவும் ஒன்று. இது நிழல் கிரகமாகவும் பாவ கிரகமாகவும் கருதப்படுதுங்க. இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது சந்திரன் கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்குள்ள நுழையும் போது அங்க ஏற்கனவே கேது இருக்கிறதுனால சிம்ம ராசியில சந்திரனும் கேதுவும் இணைகிறாங்க. இதனால இந்த கிரகண யோகம் உருவாகிறது. இந்த கிரகண யோகத்தால அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள்ல முதல் ராசியா ரிஷப ராசிக்காரர்கள் இருக்காங்க. அதனால இந்த மே மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த கிரகண யோகத்தால் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எச்சரிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கவனமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற கிரகங்களினுடைய தாக்கத்தால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்குது, சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த மே மாதத்தினுடைய முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது இதனுடைய தாக்கம் வீரியமிக்கதாக இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளாக ஏதேனும் விபத்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரிஸ்க் எடுக்கும் வேலைகளை இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நன்மையை தரும். அதே நேரம் வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். பண பரிவர்த்தனைகளை எழுத்துப்பூர்வமாக செய்வது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உடல் நலத்திலையும் சில பிரச்சனைகள் வரலாம். நீதிமன்ற வழக்குகளை முடிஞ்ச வரைக்கும் பேசி தீர்த்து கொள்ள பாருங்க. திட்டமிட்ட காரியங்களில் தடை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக பெரிய அளவில் இருக்கும். அப்படிங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே உஷாராக இருங்க. வேலையில் தங்களுக்கு விருப்பமில்லாத சில பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். தேவையில்லாத விவாதங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளால் உங்களுக்கு அவமானம் ஏற்படக்கூடுங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. இல்லை அப்படிங்கிறதுனால பழைய நோய்கள் மீண்டும் வரலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க அந்த எண்ணத்தை தற்போதைக்கு கைவிடுறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படலாம். காதல் உறவுகளில் முறியக்கூடிய அபாயமும் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்பவே கவனமாக இருங்க. அதே மாதிரி பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகள் நஷ்டத்தில் முடியலாம். அப்படி இல்லைனா கடன் வாங்கியவர் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றலாம். குடும்பத்திலையும் ஏதேனும் ஒரு விஷயம் வாக்குவாதமாக உருவெடுக்கும். நீங்கள் ஏதேனும் தவறான செயல்களில் ஈடுபட்டால் நீதிமன்ற வழக்குகள் வரை செல்லவும் நேரிடலாம். அதனால ரொம்பவே உஷாராக இருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அது உங்களுடைய வாழ்க்கையையே அஸ்தமித்திடும். அப்படிங்கிறதுனால ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உருவாகும். அதனால ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்பவே பாதுகாப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கண்ணி வெடியாக வெடிக்கக்கூடிய பிரச்சனைகள் உருவெடுக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் மாமனார் மாமியார் வீட்டில் இருந்து ஏதாவது கெட்ட செய்தி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் ரொம்பவே உஷாராக இருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிலைமை சீராக ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே பார்க்கும்போது எடுத்த வேலைகளை முடிக்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. அதே நேரம் சூரியன் ஒரே ஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் வெளிப்பட ஆரம்பிக்கலாம். அரசியல்வாதிகள் தங்களுடைய வேலைகளில் உறுதியாகவே இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கலாம். மேலதிகாரிகள் தங்களை கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. சிலருக்கு வேலையின் காரணமாக குடும்பத்தினருடன் ஒரு இடைவெளி ஏற்படலாம். சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால தாயாரின் உடல்நிலையில் சிறு சங்கடம்
சங்கடம் தோன்றுங்க. தாய் வழி உறவுகளுடன் விரோதமும் ஏற்படலாம். அதே நேரம் லாபஸ்தானம் பலமடைந்திருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு முதலீடுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க பெறுவீங்க. சிறு வியாபாரிகளினுடைய வாழ்க்கையில வளம் உண்டாகும். இந்த காலம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சென்றுடைத்தாலும் இந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த வகையில இருக்குமே தவிர்த்து அபரிவிதமாக ரெட்டிப்பு பலனாக உங்களுக்கு வருமானம் இருக்காது. அதனால வரவுக்கு மீறிய செலவுகளை செய்யறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு நாலாபுறத்துல இருந்து பணம் வரும், எப்படியாவது நம்ம பணத்தை வாங்கிடலாம், சமாளித்திடலாம் அப்படின்னுலாம் நினைச்சு நீங்க ரொம்பவே பணத்தை தண்ணி மாதிரி செலவு செய்யாதீங்க. அது திடீர் பண நெருக்கடியை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதே மாதிரி குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால உஷாராகவே இருக்க பாருங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து கணவன் மனைவி இருவரும் வெட்டு கொடுத்து செயல்படுறது குடும்பத்திற்கு ரொம்ப நல்லது. ஒரு விதத்துல உங்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் புதிய வாகனம் அப்படின்னு வாங்குவதற்குண்டான வாய்ப்பு ஒரு சிலருக்கே இருக்கிறது. அதே நேரம் வெளியூர் பயணம் ஆதாயம் தருவதாகவே இருக்கும். நீண்ட நாட்களா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு மேற்கல்விக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம். அதே மாதிரி பலவற்றில் கவனத்தை செலுத்தி வேலை பளுவிற்கு ஆளாகி வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் தங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக இரவு பகலாக உழைக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் உங்களுக்கான முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நீங்கள் சமாளித்து வெளிவருவீங்க. அதே மாதிரி முதலீட்டுக்கு ஏற்ற ஆதாயம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு வந்த நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பிச்சிடும். வேலையில் ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகுங்க. இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்ல பல முறை முயற்சி செய்தும் போக முடியவில்லை அப்படின்ற நிலை மாறலாம். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு ஆட்குறைப்பு நடவடிக்கையால் வேலைக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு பயந்து கொண்டிருந்த நிலை நீங்க பெறுவீங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது. அதே நேரம் எந்த ஒரு நிலையிலையுமே தைரியத்தை நீங்கள் இழக்கக்கூடாதுங்க. தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா எதையும் உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. நேற்று வரை எதற்காகவோ பயந்து பயந்து வாழ்ந்து வந்த உங்களுடைய நிலையில இனி எந்த ஒரு பயமும் இருக்காது. நினைச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய நிலை மாற ஆரம்பிச்சிடும். எதிர்ப்பு வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றது. வழக்கு தங்களுக்கு சாதகமாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக லாபம் தரும். ஜீவனகாரகன் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இனி நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகலாம். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு சேர ஆரம்பிச்சிடும். பணப்புழக்கம் எதிர்பார்த்த வண்ணம் இருக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கிறதும் செயல்படுறதும் ரொம்பவே அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி தந்தையின் உடல் நலனில் கொஞ்சம் கவனத்தையும் செலுத்த பாருங்க. அரசாங்க காரியங்கள் முடிவதில் தாமதம் உருவாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். சிலருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றது. அதே நேரம் இந்த காலத்தினுடைய முற்பகுதியில்
தாய்மாமன் வகையில் அனுகூலங்கள் உண்டாகலாம். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை ஏற்படக்கூடும். தேவையில்லாத சகவாசத்தில் இருந்து விடப்படுவீங்க. நண்பர்களிடம் கேட்ட உதவி கிடைக்கப்பெறுவீங்க. சகோதரர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்வாங்க. மாத பிற்பகுதியில் சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் போன தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். குறித்த நேரத்திற்குள் வேலைகளை முடிக்க முடியாதபடி சில தடங்கல்கள் உருவாகலாம். வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த கால பிற்பகுதியில் குறைந்த ஊதியத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு பகுதியில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறும். பிற்பகுதியில் வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே இருக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காது. கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சகோதர வழியில் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு உரிய பரிகாரம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும்.